கர்த்தர் நல்லவர். இன்றிரவு தூக்கம் போவதற்கு முன்பாக நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன். ஆகவே இந்த ஜீவ வார்த்தைகள், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை இது இரவும் பகலும் தியானிக்கும் போது உங்களை வாழ வைக்கிற வார்த்தைகளை நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. கர்த்தரே உங்களுக்கு வார்த்தை அனுப்புகிறாரு, உங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறாரு, நன்மையும் கிருபையும் உண்டாகும்படி செய்கிறாரு. ஆகவே சோர்ந்து போகாமல் இருங்க. உங்களுக்கு வேண்டிய வார்த்தை, உங்களுக்கு வேண்டிய உற்சாகம், உங்களுக்கு வேண்டிய விசுவாசம், உங்களுக்கு வேண்டிய சகல நன்மையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். உங்கள் சுகம் வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் தீர்மானித்து நான் செழிப்பேன், சுகமாவேன், நான் சாக மாட்டேன், நான் வியாதியின் பிடியிலிருந்து வெளியே வருவேன், டாக்டர்னா எனக்கு நேரம் கொடுக்கிறது, கர்த்தருக்கு தீர்க்காயசை வைத்திருக்கிறாருன்னு நீங்கள் கடவுளுடைய இந்த மாறாத வார்த்தையை நம்பும்போது தேவ பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நாம் பிழைப்போம். அதாவது சொல்கிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சாகாமல் பிழைத்திருப்பேன், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நிம்மதியாய் தூங்குங்க, சந்தோஷமாய் தூங்குங்க, நம்பிக்கையோடு தூங்க போங்க. கர்த்தர் இருக்கிறாரு, அவர் வார்த்தை இருக்கிறது. நிச்சயமாய் ஜெயிப்போம். கர்த்தர் நல்லவர்.